நான் 100 கேட்கல, ஒரு 10 தான் எழுதி வச்சாவது படிங்கய்யா. இதை சொல்லியிருக்கேன், நிறைவேற்றிருக்கேன், இதை சொல்லியிருக்கேன், இதை நிறைவேற்றிருக்கேன். ஆனால் எவ்வளோ கூட்டுறவு வங்கியில் வந்து நீங்கள் பெற்ற கடனையெல்லாம் நாங்கள் தள்ளுபடி பண்ணிடுறோம். அப்புறம் ஏதாவது நகை அடை வைக்கணும்னா அடமானம் வச்சுருங்க, நாங்கள் வந்து திருப்பி தரோம்லாம் சொன்னது யார்? இவங்க தான். அதை நம்பி வச்சவன்லாம் தெருவில் அடிக்கிறான், மீட்க முடியல. ஏதோ சொல்றேன். அதை நம்ம எழுதி போடுறதுல சமூக பொறுப்பு முடிஞ்சிருதுன்னு நினைக்கிறோம். படியில் மரணம், படியில் பயணம், நொடியில் மரணம். பிள்ளைகள் வந்து பாதுகாப்பாக பயணம் செய்யணும், அது ரொம்ப முக்கியம். இந்த வண்டியிலனா இன்னொரு வண்டி, அவங்க உரிய நேரத்துக்கு பள்ளிகளுக்கு போகிறது, அடிக்கடி அலைவரிசைன்னு சொல்லணும், ஃப்ரீக்வன்சி அது கொஞ்சம் அதிகமாக விடணும். என்னை கேட்டால் நகர்ப்புறங்களில் பேருந்தை தவிர்த்துட்டு சிற்றுந்து அதிகமாக விடணும். அதுதான் நம்ம போக வர சாலைகளில் திரும்ப வசதியாக இருக்கும். தொலைதூர பயணங்களுக்கு நம்ம பேருந்தை பயன்படுத்திக்கலாம். சிற்றுந்துல அதிகமாக 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அப்படி வந்துடுச்சுன்னா பிள்ளைகள் வந்து இடிச்சு பிடிச்சிட்டு ஏறணுங்கிறது ஒன்று இருக்காது. கொஞ்சம் முன்னாடி போய் அது அரசுக்கும் அந்த பொறுப்பும் கடமை இருக்கு, நமக்கு இருக்கு. நம்ம பிள்ளைகள் அது அடிப்படையில் வகுப்புல சொல்லி கொடுக்கணும். ரொம்ப முக்கியம்ப்பா பயணம் செய்கிறது அப்படின்னு. இப்போ பாருங்க, சின்ன பிள்ளைக்கு கால் 2 போச்சுங்கிறது ரொம்ப கஷ்டம். அது யாரு? அதுல ஒரு பெருமையும் இல்லை. நம்ம பிள்ளைகள் புரிஞ்சுக்கணும், அப்படி தொங்கிக்கிட்டு இப்படி வர்றதுல வந்து ஒரு பெருமையும் இல்லை. எப்படி பார்த்தாலும் உயிர் ரொம்ப உன்னதமானது, ரொம்ப முக்கியம். அதுல கவனமா இருக்கணும். ஒருவேளை காலு போயிட்டுது, சரி இப்ப தலையில அடிபட்டு இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? அதனால கவனமா இருக்கணும். கப்பு ரொம்ப முக்கியம். பீல எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. முன்னாடி ரசிச்சு பார்ப்பேன் விளையாட்டுல. இப்ப அதெல்லாம் ஈடுபாடு இல்லை. ஏன்னா எப்போ வீரர்களை ஏலம் எடுத்துட்டீங்களோ அப்பவே முடிஞ்சிட்டது இல்லை. உங்களுக்கு 9 கோடி இவருக்கு 5 கோடிங்கும் போது சூதாட்டம் ஆயிடுச்சு. ஆன்லைன் ரம்மி மாதிரி அது ஒரு பெரிய ரம்மி. ஓட்டதே தப்பு, அதெல்லாம் ரத்து செய்யறதுல என்ன பெருமை இருக்கு? அதுக்கப்புறம் அவங்க கொடுத்துருக்க இதை பற்றியெல்லாம் நாங்கள் இனிமேல் எந்த காலத்திலையும் போராட மாட்டோம் என்று குடும்பத்தார்கள் வந்து கெஞ்சினார்கள். அதில் வெளியூர்ல இருந்து ஆட்களை கொண்டு வந்து போராடுறாங்கன்னு சொல்ல வெக்கமா இல்லை அவங்களுக்கு? பீகார்ல இருந்து குட்டி வந்து ஆள் அரசியல் வேலை செஞ்சு தேர்தலுக்கு பீகார்ல இருந்து குட்டி வந்து இல்லை, நீங்க பணம் கட்டி. தமிழனுக்கு எங்க பிரச்சனைனாலும் தமிழர்கள் நாங்க போய் போராடுவோம். அது மாதிரி விவசாய பெருங்குடி மக்களின் பிரச்சனைனா அது எங்க இருந்தாலும் விவசாயிகள் ஒன்றிணைந்து போராடுவாங்க. அதனால கிருஷ்ணகிரியிலேருந்து வந்தாங்க, தருமபுரியிலேருந்து வந்தாங்க, விவசாயி தானே வந்தாங்க. இது ஒரு போக்கு இருக்கு பாருங்க. மாணவர் பிரச்சனை மாணவர் போராடணும், ஆசிரியர் பிரச்சனை ஆசிரியரை போராடணும், மீனவர் பிரச்சனை மீனவரை போராடிக்கணும். அது ஏன் பிரச்சனை இல்லை? ஒரு பொதுப்படையான ஒரு கேள்வியை வைப்போம். எத்தனை சிப்கார்டு தொழிற்சாலைகள் இருக்கு? அதெல்லாம் அரசு தான், தனியார் முதலாளிகள்.